அண்ணாமலை பாஜக தலைமை மீது அதிருப்தியா? 16ஆம் தேதி தீர்மானிக்கப் போகும் பொதுக்குழு கூட்டம். தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அதிமுக பாஜக கூட்டணி பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகிறது. ஆனால் இந்த கூட்டணியில் இருந்து டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் வெளியேறியது தமிழக பாஜகவில் நிலவும் குழப்பங்கள், அண்ணாமலை மீது குருமூர்த்தி முன்வைத்த குற்றச்சாட்டுகள் என அடுத்தடுத்து சலசலப்பை ஏற்படுத்தி வருகின்றன. முன்னதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகளை டெல்லிக்கு அழைத்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை நடத்தினார். அதில் அண்ணாமலை கலந்து கொள்ளாதது சர்ச்சையானது. அதற்கு அண்ணாமலை தனக்கு வரிசையாக திருமண நிகழ்வுகள் இருப்பதாக விளக்கம் அளித்திருந்தாலும் அரசியல் ரீதியாக பார்க்கும்போது ஏற்கும்படி இல்லை என்று அரசியல் விமர்சகர்கள் கூறினர். பின்னர் தமிழகத்தைச் சேர்ந்த சி.பி. ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றுக் கொண்டார். அவரை நேரில் வாழ்த்துவதற்கு தமிழகத்திலிருந்து பாஜக நிர்வாகிகள் பலர் சென்றனர். பின்னர் அதனைத் தொடர்ந்து மத்திய இணை அமைச்சர் எல். முருகன் இல்லத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றனர். இதில் நயினார் நாகேந்திரன், பொன் ராதாகிருஷ்ணன், வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் இடம்பெற்றனர். அதன் பின் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சென்னை வரவு போன்ற பல நிகழ்வுகள் தமிழக பாஜகவில் நடைபெற்று கொண்டு வருகின்றது. இதன் தொடர்ச்சியாக வரும் 16ஆம் தேதி தமிழக பாஜக மையக்குழு கூட்டம் நடைபெற உள்ளது. இதற்காக பாஜகவின் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் பி.எல். சந்தோஷ் சென்னை வர இருக்கிறார். இவரது தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நிலவும் குழப்பங்கள் தொடர்பாக விரிவாக ஆலோசிக்கப்படும் என்று தெரிகிறது. அன்றைய தினம் காலை 7 மணி முதல் மாலை வரை நீண்ட ஆலோசனை நடைபெறுவதற்கு பி.எல். சந்தோஷ் திட்டமிட்டிருப்பதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பாஜகவின் வியூகம், தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைகள், தலைவர்களுக்கு இடையில் உள்ள கருத்து வேறுபாடுகள், மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமனம் என பல்வேறு விஷயங்களை குறித்து ஆலோசனை நடைபெற உள்ளதாக தெரிகிறது. கடந்த முறை பி.எல். சந்தோஷ் அவர்கள் சென்னை வந்தபோது ஓ பன்னீர்செல்வமுடன் தொலைபேசி மூலம் பேசியிருந்தார். அப்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணைய வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்திருந்தார் ஓபிஎஸ். இந்த சூழலில் பிளவுபட்டு நிற்கும் டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகியோருடன் மீண்டும் பேசுவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தமிழக பாஜகவின் உட்கட்சி பிரச்சனை, கூட்டணி உள்ளிட்ட விஷயங்களை நிர்மலா சீதாராமன், பி.எல். சந்தோஷ் ஆகிய இருவரும் தான் மேற்பார்வை செய்து வருகின்றனர். இந்த 16ஆம் தேதி நிர்மலா சீதாராமன் அவர்களும் சென்னை வருவதாக தெரிகிறது. எனவே இவர்கள் அடுத்தடுத்து தமிழகம் வருவது அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக தெரிகிறது. திமுகவை வீழ்த்துவதற்காக எந்த கட்சியுடனும் பேசுவதற்கு தயார் என்று தமிழக மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருந்தார். எனவே வலுவான கூட்டணியை அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் பாஜக இருக்கிறது. இதற்கு தேசிய தலைவர்களும் உறுதுணையாக இருந்து வருவதாக தெரிகிறது. இந்த சூழலில் 16ஆம் தேதி நடக்கவிருக்கும் மையக்குழு கூட்டத்தில் அண்ணாமலை கலந்து கொண்டால் அண்ணாமலை மீது வஞ்சகம் பேசியவர்கள் முகத்தில் கரி பூசப்படும். அப்படியும் இல்லை என்றால் அண்ணாமலை அவர்கள் வேறு ஏதோ திட்டத்தில் இருக்கிறார் என்பது நமக்கு புலப்படும். எது எப்படியோ அண்ணாமலை அவர்கள் ஓர் நேர்வழியை தான் தேர்ந்தெடுப்பார் என்பது அண்ணாமலை ஆதரவாளர்களின் நிலையான கருத்தாக உள்ளது.